ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு சூர்யாவா இது அப்படின்னு அடடேன்னு ஆச்சரியக்குறி போடுற லெவலில் நடந்துக்கிறாரே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம சூர்யா வந்து மகாவை கூப்பிட்டு போயிட்டு அப்படியே கிஃப்டாக வாங்கிட்டு போயிட்டு அவங்க மாமியார் வீட்டில் குமிக்கிறது என்ன, அவங்கள்ட்ட ஜாலியாக பேசுறது என்ன, டேங்கப்பா வரே வா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இவங்க ஒரு பக்கம் குழியை தோண்டிட்டு இருக்காங்க, இது தெரியாமல் இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு போதும்ப்பா கிளம்புறோம் டாட்டா பைபான்னு சொல்லுவார். டாட்டா பைபா சொல்லிட்டு இவங்க இங்கே வரலான்னு சொல்லிட்டு வந்தா இங்கே பெரிய ஒரு பேரதிர்ச்சியம் என்னன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, அனாமிகாவையும் நம்ம சகுனி சித்ராவையும் வச்சு ரவுண்டு கட்டி விரட்டுறாங்க. நம்ம ஐஸ்வர்யா என் தங்கச்சி கொண்டா நான் வந்து இப்போ அவன் மேலே பழிய போடலாம், நீங்கள் பார்த்தீங்க உங்கள் காசையும் சேர்த்து அட்டையை போட்டானா என்னை பற்றி தெரியலன்னா தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அனாமிகாவுக்கு ஒரு வார்னிங்கை போட்டாச்சு. வேற லெவல்ப்பா வரே வா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அனாமிகாவுக்கு ஏத்தாலும் நீங்கள் மட்டும்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தது கேட்ட சூர்யாவுக்கு காண்டாயிருச்சுங்க. உடனே வீட்டில் போயிட்டு ஒரு போர்க்காலம் வெடிக்க வேண்டாமா, கிளப்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நில்லுங்க, யாரை கேட்டு நீங்கள் மகாவை தப்பாக பேசுனீங்க, இன்னும் ஒரு வார்த்தை மகாவை தப்பாக பேசுனீங்க அவ்வளோதான் சொல்லிட்டு பேசுகிறாரு. டே தப்பா சாமி, நீ இப்படி மாறினீன்னா திடீர்னு எங்களுக்கே நெஞ்சு வலி வர மாதிரி இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜலட்சுமி விடுப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கு விட்டனால இவங்க ஓவராட்டம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் காயத்ரியை பற்றி ஒரே ஒரு கேள்வி தான், நீங்கள் இந்த அளவுக்கு மாறுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல, அதான் மகா வந்து திருடுற அளவுக்கு போவான்னு அவங்க சொன்னதை நீங்கள் நம்புறீங்க பாருங்க, அதை நினச்சாதான் எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட மகாவை பற்றி நீங்கள் தப்பாக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா ரூமுக்கு போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் கட்டி பிடிச்சி ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ ஒரே சிரிப்பாக வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்